இன்னைக்கு நம்ம வீடியோல காரல் மீன் பற்றி தான் பார்ப்போம். மீன் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. காரல் மீன் அல்லது காரக்கூடிய மீன்கள் நம்ம தென்னிந்தியா பக்கம் அழைக்கப்படுது. இதுல வந்து புரதம், ஒமேகா 3 அப்படின்ற கொழுப்பு அமிலங்கள்லாம் அதிகமாக இருக்கு. பார்க்கறதுக்கு சின்ன மீனா இருந்தாலும் இதுல ஊட்டச்சத்துலாம் அதிகமா இருக்கிறதுனால விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து தலைவலி, மூக்கடைப்பு, ஜலதோஷம், சளி தொல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த நிவாரணியா இருக்குது இந்த காரல் மீன் குழம்பு, வறுவல் எல்லாமே. காரல் மீன் அல்லது காரப்பொடி மீன் அப்படின்ற இந்த மீனை வந்து நம்ம குழம்புல வந்து அதிகமாக மிளகு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கிற சூடெலாம் குறைஞ்சி சளி தொல்லை இல்லாமல் இருக்கும். இந்த மீன் வந்து உடலை சூடாக்கி தலையில் ஏற்படுற அறப்பை குறைச்சி சளியை இலக்கி வெளியேற்றுறதுக்கு உதவுது. இந்த காரல் மீனில் இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இதெல்லாம் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுது. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதோட ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. இந்த காரல் மீனில் இருக்கிற வைட்டமின் டி, B12 போன்ற சத்துக்கள் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துறதுக்கும் ஒரு முக்கிய பங்காற்றுது. இந்த சத்துக்கள்னால நம்ம உடல் வந்து விரைவாக சோர்வடையாம நல்ல வலிமையோட இருக்கிறதுக்கு ஒரு நல்ல நிவாரணியா இந்த காரல் மீன் இருக்கு. இந்த மீன்ல மற்ற மீன்களோட கொழுப்பு கம்மியா இருக்கிறதுனால இது உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மீனை வாங்கி சாப்பிடலாம். மிக சிறிய மீன்லேயே பொதுவாக அதிக நன்மை இருக்கிற மீன் இந்த காரல் மீன் தான். இதை சமைக்கிறதும் எளிது. இதில் குழம்பு, வறுவல், சுக்கா எல்லா வகையுமே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வச்சு சாப்பிடலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா உடல் சூடு சரியாகி ஜலதோஷம், காய்ச்சல், சளி இப்படி எல்லா பிரச்சனையுமே குறைஞ்சிரும். தேங்க்யூ.